அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகன் அப்படின்னு சொன்னாவே நமக்கு முதல்ல ஞாபகம் வருவது அவரோட அழகு தாங்க. அவரோட அழகை சொல்லிக்கொண்டே போகலாம். பழனி முருகர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பழனி மலை முருகனை நம்ம எந்த கோலத்தில் தரிசிக்கலாம், அந்த பழனி முருகனை நம்ம எந்த கோலத்தில் தரிசித்தால் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும், இந்த பழனி மலையில் உள்ள அதிசயங்கள் என்ன, அதை பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். பழனி முருகரோட சிறப்புமிக்க திருக்கோவில்களில் ஒன்று தான் பழனி. இங்குள்ள முருகரோட சிலை பார்த்திங்களா, போகர் அப்படிங்கிற சித்தரோரால் உருவாக்கப்பட்டது. பழனி மலை பார்த்திங்களா ஒரு குன்றின் உச்சின் மேலே அமைந்து இந்த கோவில் பார்த்திங்களா நவகிரக தோஷங்கள் நீக்குவதாகவும் குழந்தை வடிவில் முருகன் அழகாக காட்சி அளிக்கும் இடமாகவும் இந்த பழனி மலை முருகன் கோவிலானது சொல்லப்படுது. மேலுமே இந்த பழனி மலை கோவிலுக்கு நம்ம சென்று வந்தால் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் நம்ம பெற முடியும், இந்த பழனி மலையில் உள்ள அதிசயங்கள் என்ன, முருகரோட சிலை பார்த்திங்களா நவபாஷணத்தால் சித்தர்களில் ஒருவரான போகரால் வடிவமைக்கப்பட்டது. நவபாஷணம் அப்படிங்கிறது 9 வகையான நச்சு பொருட்கள் சேர்ந்ததுங்க. இந்த நவபாசனை சிலை பார்த்திங்களா மீன்களை போன்று செதில்களை கொண்டதாக சொல்லப்படுது. தற்போது இந்த சிலை பார்த்திங்களா சிறிது பழுதுபட்டுள்ளதாகவும் சொல்லப்படுது. முருகனை வியந்து பாடும் திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் சொல்லும் ஆவினன்குடிய தற்கால பழனி மலை அற்புதமான ஒரு நகரமாக இருக்குது. இந்த பழனி மலையில் பல்வேறான அதிசயங்கள் இருக்குங்க. இந்த பழனிமலை முருகன் கோவிலில் பார்த்திங்களா இந்த சிலைக்கு ஒரு நாளைக்கு 6 முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே செய்கிறாங்க. இது பார்த்திங்களா 5 முதல் 7 நிமிடத்துக்குள்ளே முடிவிடுதுங்க. அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செஞ்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த அபிஷேகம் வரைக்குமே மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்கிறதோ கிடையவே கிடையாதுங்க. அதே மாதிரி இரவில் பார்த்திங்களா முருகரோட மார்பில் வட்டம் வடிவில் சந்தன காப்பானது சாத்தப்படுவாங்க. விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படுறாங்க. ஏன் அப்படி சந்தனம் வைக்கிறாங்க, இதனால் என்ன நமக்கு யூஸு? முன்னொரு காலத்தில் பார்த்திங்களா சந்தன காப்பை முகத்திலும் சாத்தி கொண்டிருந்தாங்க. ஆனால் இந்த பின்னாளில் பார்த்திங்களா இந்த முறையானது மாற்றப்பட்டது. தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்குங்க. அதனால தான் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்திலிருந்து நீரானது வெளிப்படும். இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்தோடு கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கி வராங்க. தண்டாயுதபாணி சிலையில் பார்த்திங்களா நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோள்கள், கை, விரல்கள் எல்லாமே மிக அற்புதமாக ஒளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்குங்க. இது போகரோட கைவண்ணங்க. அந்த சிலையை சுற்றிலுமே எப்போதுமே ஒரு சுகந்த மனம் இதுவரைக்குமே ஒருபோதும் வெளியே உணர்ந்திராத பரவியானது நிற்கும். இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் பார்த்திங்களா 9 வருடம் எடுத்துக்கொண்டாருங்க. அம்பாள், முருகர், அகத்தியர் இவங்களுடைய உத்தரவுக்கு அப்புறம் தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செஞ்ச முயற்சி எடுத்தார். இதற்காக 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களிலும் சென்று அவர் தேர்வு செஞ்சு கொண்டு வந்தார். 81 சித்தர்கள் இந்த நவபாஷணத்தை போகர் சொன்னபடி தயார் செஞ்சாங்க. போகர் இகபரத்தில் இருக்கும்போது தன்னோட மனைவிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றதான் நிறைவேற்ற முருகனோட மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செஞ்சாராமா. இதனால் மலை நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த பழனி மலை முருகன் பார்த்திங்களா குலதெய்வமாக ஆனதாக சொல்லப்படுது. மேலுமே இந்த பழனி மலையில் வேறு என்னென்ன சுவாரஸ்யங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வீடியோவை பார்க்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நீங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேலுமே நம்ம பழனி முருகன் கோவிலை பற்றி நம்ம பார்த்துட்ருக்குறோம். முருகப்பெருமானுக்கு எத்தனையோ கோவில்கள் இருந்தால் கூட மிகவும் தனிச்சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுவது பழனி முருகன் கோவிலுங்க. தமிழ் கடவுளான இவருக்கான கேரளாவில் இருந்தும் ஏராளமான மக்கள் வராங்க. மேலுமே முருகப்பெருமானை இங்கு மட்டுமே ஆட்டிக்கோலத்தில் காண முடியுங்க. இங்கு முருகனுக்குள்ள நவகிரகங்களும் அடக்கம் அப்படிங்கிறதுனால இங்கு வந்து வழிபட்டாலே நவகிரக தோஷங்கள் முழுவதுமாக போகும். சித்தர்கள் பல பேரும் வாழும் மலையாகவும் குழந்தை வடிவில் அழகாக முருகன் காட்சி கொடுக்கும் ஒரு அற்புதமான இடமாகவும் விளங்கும் இந்த பழனிமலை பல்வேறான அதிசயங்கள் கொண்டதாக அருணகிரிநாதர் உள்ளிட்ட பல பேருமே புகழ்ந்து இந்த
பழனிமலையை பாடியிருக்காங்க. வாழ்க்கையை பற்றி மாற்றி தரும் பழனிமலை ஆண்டவர் கொங்கு நாட்டு வியாபாரிகள் பலருக்கும் முதலியாளியாகவும் பங்குதாரராகவும் இருந்து வருகிறாருங்க. மேலுமே பழனி முருகர் அலங்காரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இந்த அலங்காரத்தை நம்ம தரிசித்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களானது மறைய ஆரம்பிக்கும். முருகப்பெருமானோட அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடாக திகழ்வது தான் பழனி தண்டாயுதபாணி கோவில். இந்த கோவிலில் தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கிறாங்க. பழனி முருகன் கோவில் பற்றி பலருக்குமே தெரியாத சில விஷயங்களை நம்ம விரிவாக பார்க்கலாங்க. இங்கே முருகப்பெருமான ஆண்டி ராஜ அலங்காரம் என எந்த திருக்கோலத்தில் தரிசனம் செஞ்சாலுமே ரொம்ப ரொம்ப நல்லது தாங்க. இருந்தால் கூட ஒவ்வொரு அலங்காரத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இருக்குது. அப்படி பழனி முருகனை நம்ம எந்த கோலத்தில் தரிசனம் செஞ்சால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும், மேலுமே யார் அந்த திருக்கோலத்தை தரிசனம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பழனி முருகன் அபிஷேகம் பார்த்திங்களா, திருமுருகப் பெருமானின் மூல விக்கிரத்திற்கு தினமுமே 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டுமே தான் பயன்படுத்துகிறாங்க. அவை பார்த்திங்களா, நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி. மார்கழி மாதத்தில் மட்டும்தாங்க பன்னீரை உபயோகப்படுத்துகிறாங்க. இவைகளில் சந்தனம், பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதபாணியோட சிரசில் வைத்து உடனடியாக அகற்றப்படுவாங்க. அதாவது முடி முதல் அடி வரைக்குமே அபிஷேகம் அப்படிங்கிற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீரும் மட்டும்தாங்க. இதில் சிரசு விபூதி அப்படிங்கிறது போகர் சித்தர் உத்தரவால பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு அற்புதமான பிரசாதங்க. இந்த பிரசாதம் கிடைப்பது ரொம்ப ரொம்ப புண்ணியங்க. சந்தனம் மாற்றும் வழக்கம் பார்த்திங்களா, ஒரு நாளைக்கு 6 முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே செய்வாங்க. இந்த அலங்காரம் அபிஷேகம் எல்லாமே 5 முதல் 7 நிமிடத்துக்குள்ளே முடிந்து விடுங்க. அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அடுத்த அபிஷேகம் நடக்கும் வரைக்கும் மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்கிறதோ கிடையவே கிடையாதுங்க. இரவில் பார்த்திங்களா, முருகரோட மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுவாங்க. அது பார்த்திங்களா, விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும். முந்தைய காலத்தில் பார்த்திங்களா சந்தன காப்பை முகத்திலுமே சாத்தி கொண்டிருந்தாங்க. பின்னால் இந்த முறை பார்த்திங்களா மாற்றப்பட்டது. மேலுமே தண்டாயுதபாணி விக்கிரம் நவபாஷணத்தால் செய்யப்பட்டது அப்படிங்கிறதுனால இது எப்போதுமே மிகுந்த சூடாக இருக்கும். அதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்திலிருந்து நீரானது வெளிப்படும். இந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. இந்த பிரசாதம் கிடைப்பது ரொம்ப ரொம்ப புண்ணியங்க. இதை நாம் வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னாவே நமக்கு எந்த பிரச்சனை, தீராத பிரச்சனை இருந்தால் கூட இந்த பழனி முருகன் அருளால் உங்களுக்கு சிறப்பாக நல்லாவே மாறிடும். மேலுமே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமும் இருக்கும். அந்த தீர்த்தம் நம்ம மேலே படும்போது நமக்கு இருக்கும் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலுமே தீர்ந்துடுங்க. தண்டாயுதபாணி சிலையை சுற்றி எப்போதுமே ஒரு வித சுகந்த மனமானது பரவி இருக்கும். தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகத லிங்கம் இருக்குங்க. இது பார்த்திங்களா, தீப ஒளி இல்லாமல் அந்த லிங்கத்தை தரிசிக்க முடியாது. பழனியில் 2 மரகத லிங்கமும் இருக்குது. ஒன்று முருகர் சன்னதியில், இன்னொன்று பார்த்திங்களா போகர் சமாதியின் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இரண்டையுமே போகர் பூஜை செஞ்சதாக ஒரு தகவலுமே இருக்குங்க. மேலுமே நம்ம விஷயத்துக்கு வருவோம். எந்த அலங்காரத்தில் நம்ம தரிசித்தால் சிறப்பு? தண்டாயுதபாணி சிலையை பார்த்திங்களா ராஜ அலங்காரத்தில் தரிசிக்க வேண்டுமா அல்லது ஆண்டி கோலத்தில் தரிசிக்க வேண்டுமா, எது சிறந்தது அப்படிங்கிற சந்தேகம் பல பேர்த்துக்கும் இருக்கும். பலருமே ஆண்டி கோலத்தில் முருகனை தரிசிக்கக்கூடாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது முற்றிலுமே தவறுங்க. பழனி முருகனை ஆண்டி கோலத்தில் தரிசிப்பதுக்கும் அளவில்லாத பல சிறப்புகளுமே இருக்குது. முற்றும் துறந்த தவநிலை, அதாவது அலங்காரம் இல்லாமல் ஆண்டி கோலத்தில் நாம் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு மெய்ஞானமானது உண்டாகும். முற்றும் துறந்தவங்க, குடும்பத்தில் பல நிலைகளை கடந்தவங்க, இவங்க எல்லாமே இந்த ஆண்டி கோலத்தில் விரும்பி பார்க்கலாம். மேலுமே ஆண்டி கோலத்தோட சிறப்பு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஜோதிடப்படி பார்க்கும்போது செவ்வாய் கிரக அதிபதியாக முருகப்பெருமான் தான் இருக்கார். அதிலுமே பழனி முருகன் ஞானக்காரகராக இருக்கிறாரு. அதனால் செவ்வாயோட குருவுமே கலக்கிறாரு. வீரம், தைரியம், இதற்கு எல்லாமே உரிய கிரகம் செவ்வாய். வீரமும் தைரியம் இருந்தால்தான் எல்லாவற்றையுமே உதறி தள்ளிவிட்டு அவர் இங்கு நிற்க முடிந்தது. ஆனால் நின்ற உடனேயே அங்கு குரு வந்துடுறாரு. செவ்வாயாக வீர வேஷத்தோடு கிளம்பி குருவாக நிற்கிறாரு. அதனால் செவ்வாய் மற்றும் குருவோட அருள் பெற வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பழனி முருகனை நீங்கள் சிறப்பாக வணங்கலாங்க. நல்ல ஒரு பலன் கிடைக்கும். மேலுமே வழக்குகள்லாம் நடக்கிறது, தீராத நோயெல்லாம் தீர்க்கிறது அப்படிங்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாமே அலங்காரம் இல்லாத முருகனை வணங்குதல் நன்று. மனக்குழப்பம் அடைந்து இருக்கிறீங்களா, அவங்களையும் இந்த ஆண்டிக்கோள முருகனை வழிபட சொல்லலாங்க. அவங்களுக்கு மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படும். பேச முடியாதவங்க, குறைபாடு இருக்கிறவங்க, மன எழுச்சி, மன உளைச்சல் இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே ஆண்டிக்கோளத்தை பார்த்தால் ஒரு சாத்வீகம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே
வீடு விற்பது, வீடு வாங்குவது, வீடு கட்டுவது, கட்டிய பின் கிரக பிரவேசம் செய்வதற்கு சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னா இது போன்ற நிகழ்வுகள் எல்லாமே ராஜ அலங்காரம் கோலத்தில் தரிசிக்கலாங்க. நம்மளால் சரி செய்யக்கூடிய விஷயங்களுக்கு ராஜ அலங்காரம் தரிசனமும், நம்மளால் முடியாது அப்படிங்கிற மருத்துவராலும் முடியாது, யாராலையுமே முடியாது அப்படிங்கிற விஷயங்களுக்கு எல்லாமே ஆண்டி கோலம் பார்த்திங்களா ரொம்ப ரொம்ப உகர்ந்த தரிசன கோலமாக சொல்லப்படுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் விவோஸ், தேங்க்யூ.